இந்த ஆண்டுடைய ராஜரீக வல்லமை இட் வாண்ட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப். அதனாலதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் அன்பானவர்களே, ஆரம்ப சொன்னேன், கம்ஃபர்ட்ஸ், ஒரு இளைப்பாறுதல். இரண்டாவது, அவர் கொடுக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் அன்பாவுடைய காம்னஸ். ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு குடும்பங்களிலே அமைதி இல்லை, தேசத்திலே அமைதி இல்லை, பட்டணங்களே அமைதி இல்லை, அரசியலே அமைதி இல்லை. அமைதி இல்லாத வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் கம்ஃபர்ட், இளைப்பாறுதல். இரண்டாவது கொடுக்கிற ஆசீர்வாதம் அமைதி. வாசிக்கிறேன் கேளுங்கள். யோவான் 11:20. யோவான் 11:20. இது ஒரு குடும்பம், கலக்கம், பதட்டம், கண்ணீர், வேதனை. ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறது, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மார்த்தாள் கேள்விப்பட்ட போது எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் இருந்து விட்டால். அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்ன வார்த்தை, அங்கே ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு சம்பாஷணை எல்லாரும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த வார்த்தை, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அன்பானவர்களே, 11:26. கலங்கியிருந்த அந்த குடும்பத்திற்கு, ஆறுதற்ற குடும்பத்துக்கு, சோர்ந்து போன குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அன்பானவர்களே, யோவான் 11:26. என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இங்கே குழப்பம் நிறைந்த ஒரு குடும்பம், கலக்கம் நிறைந்த ஒரு குடும்பம், கண்ணீர் நிறைந்த ஒரு குடும்பம், வேதனை நிறைந்த ஒரு குடும்பம். யோசித்து பாருங்களேன். ஒருவேளை அது ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு வீடு. கணவன் மரிக்கும் போது நினைத்திருப்பார் மனைவி காப்பாற்றுவார், மனைவி மரிக்கும் போது நினைத்திருப்பார் என் கணவன் பிள்ளைகளை காப்பாற்றுவார். இங்கே தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். சகோதரன் நினைச்சிருப்பாங்க, என் சகோதரன் என் குடும்பத்தை காப்பாற்றுவார், இந்த வீட்டுக்கு துணையா இருப்பார். ஆனால் அத்தனையும் வீணாய் போயிற்று, அத்தனையும் தவிடுபொடி ஆயிற்று. அதைத்தான் ஆரம்பத்துல சொன்னேன், அமைதி இல்லாத குடும்பம். இரண்டாவது, ஆறுதல் இல்லாத குடும்பம். இயேசு அந்த வீட்டிற்கு வந்தார், ஆறுதலை தந்தார், அமைதியை தந்தார். இதைத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அமைதி இல்லையோ, ஆறுதல் இல்லையோ உன் வாழ்க்கையில அவர் வந்த நோக்கமே அமைதியும் ஆறுதலையும் தர. ஆங்கிலத்துல அதாவது கம்ஃபர்ட் அண்ட் காம்னஸ். உன் வாழ்க்கையில அமைதியை தரம்பிடித்தான். இன்றைக்கு பணம் அமைதியை தராது, படிப்பு அமைதி தராது, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, இதெல்லாம் அமைதி தராது. அமைதியை தருகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. எனவேதான் அவர் சொன்னார் எபேசியர் 3:20